ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஜமுனா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிச்சிருப்போம், இல்லைன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்ருப்போம். கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆரஞ்சில் ஒரு புட்டிங் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இப்போது இதில் இருந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டேன். எனக்கு ஒரு கப்புக்கு கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ் கிடச்சிருக்கு. ஒரு சாஸ்பேன் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த சாஸ்பேனில் இந்த ஆரஞ்சு ஜூஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 50 கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சோம் அப்படின்னா நமக்கு கட்டி கட்டியாக வராது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி போட்டுடும். கொஞ்சம் சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம விடாமல் கிளறி விடலாம். லைட்டாக சூடு ஏறிடுச்சு. இதில் அரை கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க விடாமல், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஆரஞ்சை நார்மலாக ஜூஸ் மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு இது ரெடி ஆகிறதுக்கு. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு ஊற்றிக்கலாம். என்ன ஷேப்லனாலும் நம்ம ஊற்றிக்கலாங்க, நம்மளோட விருப்பம்தான். இது ஒரு கரெக்டாக ஒரு 1/2 hour கிட்ட இது வெளியவே கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3 hours கிட்ட இதை நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஆரஞ்சு புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்க்க முடியும். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.